ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. சுத்தமான காலை வேளையில் கூட ஆண்டவரே, உடைய மாளிகையில் அமர்வது எவ்வளவு சந்தோஷம் அப்பா. உடைய ஆலயத்தில் அமர்வது எவ்வளவு சந்தோஷம் அப்பா. நினைக்கும்படியான கிருபை தந்திருக்கீங்க சாமி. இந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆஸ்வதித்து காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். பாரத்தோடு கண்ணீரோடு விடுதலையிலேயே சொல்லி எண்ணி வந்த மக்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க. அப்படியான மறைத்து வெளிப்படுங்க. நம்முடைய தாசனாகிய ஊழியக்கார மகனை பலப்படுத்துங்க. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட திருச்சபை செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு இனி நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேற்று மாலையில் கூட்டம் முடிஞ்சு போகும்போது இந்த தம்பி பேட் அடிக்கிற தம்பி ஜேம்ஸ் பேட் அடிக்கிற தம்பி எனக்கு வெளியே வாசல் போகும்போது என் கரத்தை பிடிச்சார். பிடிச்சி அழுதார். என்ன சொல்லி எழுதாருன்னா, அவருக்கு தங்கச்சி 2 குழந்தைகள் இருக்குது. 4 ஸ்டேஜ் கேன்சர். அந்த வலி தாங்க முடியலை. வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டா. சூசைட்னா சாகலை, நெருப்பு வச்சுக்கிட்டா உடம்பில். வேதனை தாங்க முடியாமல் தம்பி எப்படி அழுதான் ராத்திரி. என் நிலைமை என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அந்த பிள்ளைகள் யார் பாதுகாப்பாங்க, யார் பாதுகாப்பாங்க, என் நிலைமை என்ன சொல்லி என் தம்பி அழுத காட்சி நான் நினச்சி பார்த்தேன். எத்தனையோ குடும்பங்களில் வேதனையினால் கஷ்டத்தினால் வாழ்கிற குடும்பத்தை பார்க்குறோம். அதை அந்த தம்பி அழுத காட்சியை பார்க்கும்போது நான் யார்கிட்ட சொல்லுவோம். மன கஷ்டத்தில் வாழ்கிற குடும்பங்களை பார்க்கும். திருநெல்வேலியில் சுரண்ட பக்கத்தில் 2 கிராமம், பரங்குன்றாபுரம்னு சொல்லிட்டு கிராமம். கிராமத்தில் என் வீடு அங்கே இருக்குது. நானும் எங்கள் அண்ணியும், அதாவது எங்கள் பெரிய அண்ணி குடும்பத்தில் மூத்தவங்க ஊருக்கு போயிருக்கோம். ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, கால் பயங்கர வீக்கம், பயங்கர ஒரு கால் வீக்கம். அந்த காலை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. வேதனை தாங்க முடியலை. நான் எங்கள் வீட்டுக்கு போகவும் அந்த அக்கா சொன்னாங்க, அம்மா அக்கா என் கால் வலி தாங்க முடியலக்கா, தாங்க முடியலை, விடுதலை வராதாக்கா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா.
இந்த ஒரு வார்த்தை சொன்னேன், உன் தலைக்கு மேலே அந்த அம்மா உட்காந்து தலைக்கு மேலே ஒரு படம் ஒன்று மாட்டியிருக்கா. ஒரு மனுஷனுடைய கால், ஒரு மனுஷனுடைய கால். அது சொன்னேன், இந்த காலை எடுத்து போட்டு தூர, அந்த படத்தை எடுத்து தூர போட்டுரு, அவனுக்கு விடுதலை கிடைச்சோன்னு சொன்னேன். உடனே புருஷன்ட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி அண்ணன் இப்படி சொன்னாங்க, என்ன செய்யா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படிலாம் செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது ன்ட்டார். அடுத்த நாள் போகும்போது அதே மாதிரி சொன்னேன், நான் சொன்ன படத்தை எடுத்து போட்டேன்னா விடுதலை, எல்லாம் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எடுத்து போட்டால் அடுத்த நாள் போகும்போது கால் சரியாக போச்சு. புருஷக்காரன் சொன்னால், நீ செத்து போனாலும் பரவாயில்ல, நான் 2ஆவது கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், எனக்கு அந்த படம் தான் சொல்லிட்டான். நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும். நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அப்படித்தான் வாழ்ந்துருக்கான். மருமகளே செத்து போனாலும் பரவாயில்ல, மருமக தாலி எடுத்துடணும் அப்படின்னு நினைக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு நினைக்காங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அதுக்கு அடுத்த மாதம் போகும்போது இந்த அம்மா வயரெல்லாம் வீங்கி கஷ்டமான சூழ்நிலைக்கு ஆகி வேதனை நினைச்சி டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 6 மணி நேரத்தில் நம்ம இறந்து போவாங்க. எந்த நேரத்தில் இறந்தாலும் சரி வயிறு வெடிச்சிரும், வெடித்தா கிருமிகள் வந்து நிறைய பேருக்கு தொல்லை கொடுத்துரும், எந்த நிமிஷம் இறந்த உடனே தூக்கிட்டு போய் குளித்திருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இன்றைக்கி அநேக மக்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க. நான் கூட இப்போ பஸ்ஸில் என் கார் ஒரு தம்பி கூப்பிட்டு வந்தான், இனோவா தம்பி. அவன் தம்பி பேர் பாலமுருகன், நல்ல தம்பி, முகம் அழகாக பிரைட்டாக அழகாக இருக்குது, சிரித்த முகத்தால் இருக்கான். ஆனால் கையில் நல்ல ஒரு கயிறு கட்டியிருக்கான். என்ன ராஜா கயிறுன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரி கட்டி கொடுத்தான்னா. எதுக்கு கட்டினேன் கேட்டு, சும்மா கட்டினான்னா. ஒருவேளை நீ வழி தவறி போயிருந்து கட்டியிருந்தாளான்னே. இல்லை, ஊருக்கு போயிருந்தாலாம், யாரை கொடுத்தாங்களாம், கட்டியிருக்கா அப்படின்னு சொன்னேன். எது கொடுத்தாலும் கட்டிடலாமா தம்பி, விடுதலை தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு. நானே பரிகாரிய கர்த்தர் சொன்ன தெய்வம் தம்பி. அவர் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மதம் மாற்றத்துக்கு வரல, மனுஷன் வாழ்க்கையில் ஒரு மன தைரியத்தை கொடுத்து விடுதலை கொடுக்க வந்தான்னு சொல்லி தம்பி நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ காரை இறங்கும்போது தான் இன்றைக்கி அநேக மக்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கையாக மாடுது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தானே இவ்வளோ கூட்டம் வரீங்கல்ல, வெள்ளிக்கிழமை கூட்டம் வர வச்சுக்கிறாங்க, மற்ற ஆண்டவர் சமூகத்தை வர வச்சுக்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போகணும், பைபிளை தூக்கிட்டு போகணும், 10 ரூபாய் காணிக்க போடணும், ஒன்று கொண்டு பைபிளை வைக்கணும். பைபிள் எடுக்கிறதே இல்லை. மறுபடி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடுறோம். ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவ சமூக ஆண்டு நமக்கு ஜீவன் சுகம் தந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லி ஆண்டு பாதுகாத்து மாத்திரமல்ல எத்தனையோ வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த கிருபையை நினச்சி ஒவ்வொரு நாட்களோட சமூகத்தை வாழணும். நான் 57 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்தேன். சாப்பாட்டுக்கே வெளியில் வாழ்ந்தேன். யாராவது இட்லி தோசை கொடுத்தாங்கன்னா பாக்கெட்டில் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டு, ஒன்றும் கிடைக்காது சாப்பாடு. ஒன்றுமில்லாமல் வாழ்ந்த எனக்கு அந்த இவ்வளோ கிருபை தந்தான்னு சொன்னால், கடவுளை நான் தேடுறதுனால, கடவுளை முன்னூசி வாழ்றதுனால. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தரை எப்போதும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது மாசி இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையாண்டு தந்திருக்கிறாரு, ஒரு கிருபை ஆண்டு தந்திருக்காரு. அது மாத்திரமில்லை, இன்றைக்கி ராஜாக்களும் ஆசானுக்கும் சொன்ன வார்த்தையின்படி எவ்வளோ விதமான காரியம் தந்திருக்கிறாரு. அந்த கிருபையை நினைச்சு நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, உண்மையான வாழ்க்கையை வாழுங்க. தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழாதீங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியமாக தான் சரி, தேவ சமூகத்தில் வரும்போது உண்மையோடு மனத்தாழ்மையோடு உன்னை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுப்பாயானா, கர்த்தர் கஷ்டங்களை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். நீ அநேக குடும்பங்களுக்கு கஷ்டம், வேதனை, நிம்மதி இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீத நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் வறுமை
அவளை கலங்க பண்ணும். எத்தனையோ குடும்பங்களில் கலக்கம் எத்தனையோ குடும்பங்களில். விக்கிரமசிங்கபுரத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்கிரமசிங்கபுரத்தில் நான் லேசைக்கிட்டு யானை பிடிச்சல உடம்பை தேடி வந்தாங்க. உடம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னாங்க, ஐயா என் மகளுக்கு கல்யாணம் ஐயா, நிச்சயதாம்பலம் வச்சுருக்கேன், நீ வர முடியுமான்னு கேட்டாங்க. வரேன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு கூப்பிட்டாங்க, நீ வந்தால் ஒரு ஆசுவமாக இருக்குன்னு நினைக்க ஐயா, நீ வரீங்களான்னு கேட்டாங்க. வர்றேன்னே. வீட்டில் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிடுமான்னே. என்ன வேணும்னு கேட்டாங்க. இட்லி கொடுமா, நான் வீட்டில் தானே வரேன், இட்லின்னு சொல்லிட்டேன். தெருவில் தான், இடம் ஒன்றும் கிடையாது, தெருவில் பெஞ்சு போட்டு தெருவில் தான் நடத்துகிறாங்க. நான் போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டேன், வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். விடிய காலம் 10 மணிக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. ஒரு 9:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கேன், பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்தாச்சா, பொண்ணுக்கு கோயிலுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, கல்யாணமே நின்று போச்சுன்னாங்க. என்ன கேட்டேன். 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லைன்னு சொல்லி கரியாத்தை நிறுத்தி போஸ்ட்போன் டேட்டை மாற்றிட்டோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனை. அந்த அம்மா ஜெபிக்கக்கூடிய தாய், கடவுளுக்கு பிரியமான மகள், ஆண்டவர் வாழக்கூடிய மகள். மரியாள் வேதத்தில் வாசியம் இல்லை, லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டதில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க மகள் ரொம்ப வேதனைப்பட்டா. ஃபோன் பண்ணும்போது ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க, கல்யாணம் நிரூபிச்சையா. எனக்கு ரொம்ப வேதனை. நான் நினச்சி பார்த்தேன். உடனே எங்கள் ஏஜென்ட் அங்கே இருக்காங்க. தம்பிக்கு ஃபோன் பண்ணி, அந்த அம்மாவுக்கு இந்த காரியம் செஞ்சிரு, திருமணம் நடக்கட்டும் சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா ஏழைகள் வறுமை அவங்கள கலங்க பண்ணணும். ஏழைகளுக்கு தான் கஷ்டம் தெரியும், வேறு யாருக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. எனக்கு 1980 கல்யாணம் நடந்தது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி எனக்கு திருமணம். நான் சென்னை வந்து 57 வருஷம் ஆச்சு. நாங்கள் 4 சகோதரர்கள், ஒரே கூட்டு குடும்பம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு நேரத்தில் 150 பேர் சாப்பிட்றோம். சமையலுக்கே 13 ஆட்கள் இருக்காங்க. லேடிஸ் 13 பேர் சமையல் பண்ண ஆட்கள் இருக்காங்க. நான் வந்து புதுசில் ரொம்ப கஷ்டம். ஒரு 10க்கு 10 இடம் தான் நாங்கள் இருந்தோம். 10 ரூபாயா 100 ரூபா வாடகைன்னு தெரியாது. ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் திருச்சூர்கார், கேரளா திருச்சூர்கார், அவருடைய வீட்டில் குடித்தனம் இருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து அவர் சொன்னார், ஐயா அந்த இடத்த நான் விற்க போகிறேன், நீங்கள் வாங்கிக்கிடுங்க, இல்லை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஒன்றுமே செய்ய முடியலை, என்ன செய்யணும் தெரியலை. எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆகிருக்கு, அண்ணனை கூட துணைக்கு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம். அண்ணியுடைய தாலி செயினை உடனே அடகோ வச்சோமோ தெரியல, கொடுத்தோம். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம், இடத்த வாங்கிட்டோம். யோசுவாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நீ காலமதிக்கும் தேசம் அத்தனையும் சொந்தமாக தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, அதே போல் அந்த இடத்த வாங்கிட்டோம். நான் சைக்கிள் வியாபாரி. சைக்கிள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சைக்கிளில் ஒரு நாளைக்கு சுற்றுவேன் சிட்டிக்குள்ளே. காலையில் 8 மணிக்கு சைக்கிளில் வரேன், ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். எனக்கு பேர் சைக்கிள் வியாபாரி தான் பேர். அப்படி இருக்கும்போது எங்கள் மாமா வீட்டிலேருந்து எனக்கு திருமணம். என் மாமா எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன். ரிபேக்காளுக்கு எப்படி லாபான் மாட்டினானோ, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் ரத்தசாமி வாத்தியார்னு ஒரு வாத்தியார் கிடைச்சார். அவர் ஒரு கேட்டகிஸ்ட். அவருக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. எங்கள் அம்மா போய் பொண்ணு கேட்காங்க, என் மகனுக்கு பொண்ணு வேணும்னு கேட்காங்க. எங்கள் ஐயாவும் எங்கள் அம்மாவும் போய் பொண்ணு கேட்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, பொண்ணு கேட்க மூஞ்சா, நீ யார்கிட்ட வந்து பொண்ணு கேட்க, நீ என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசி அனுப்பிட்டார். எங்கள் அம்மா அழுகுறாங்க. வேண்டாம்னாச்சு, நல்லா பார்த்துக்கணாச்சு,
இல்லை, எல்லா பிள்ளையும் நல்ல ஸ்டேட்டஸில் கட்டி கொடுத்துட்டேன், ஒரு பிள்ளை மட்டும்தான் பள்ளத்தில் தள்ள விரும்பலை அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் எங்கள் அம்மா அழுகிறாங்க, எங்கள் அப்பா அழுகிறாங்க. இந்த அழுகை காட்சியை பார்த்து என் மனைவி வாத்தியார் டீச்சராக இருக்கா, அவள் சொல்கிறா, அத்தை மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அத்தை மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என் மாமா சொல்கிறாரு, உன் தலையில் நீயே மண்ணை போட்டுக்கிற, நான் என்ன செய்யட்டும் அப்படின்ட்டார். எனக்கு ப்ராப்பராக அறிக்கையில் ஒன்றும் அறிக்கை வாசிக்க என் மாமா ஒத்துக்கல. சர்க்கிள் லைசன்ஸ் ஒன்று வாங்கி திருமணம் ஜூலை 4ஆம் கல்யாணம். நான் 2ஆம் சிலேருந்து எல்லோரும் கிளம்புறோம். 3ஆம் நான் விருதுநகரில் இறங்குறேன். விருதுநகர் இறங்கி துலுக்கப்பட்டின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு என் கொண்டு வந்து பையை அந்த கடையில் வச்சுட்டு அவங்கள வாடகையில் எடுத்துகிட்டு போயிட்டு சங்கரலிங்கபுரம் சிவகாசி போகிற வழியில் சங்கரலிங்கபுரம் 8 கிலோமீட்டர் நடந்து போகணும், சைக்கிளில் போனோம். 8 கிலோமீட்டர் நடந்து போய் சைக்கிளில் போயிட்டு அங்கே போனேன். அவங்க ஒரு செட்டியார், சவுந்தரராஜன் சொல்லி ஒரு செட்டியார், அவர் எனக்கு தர வேண்டிய காசு அவர் சொல்லியிருக்கேன். அவர் என்ன உட்கார வச்சு சிவகாசிக்கு போயிட்டார் காசு வாங்கிட்டு வர்றதுக்காக. சாயந்தரம் 3 மணியாச்சு வரல, நேரம் ஆகிட்டுது, என்ன செய்யணும்னு தெரியல. 3 மணிக்கு சொல்கிறார் வந்து, ஐயா காசு கிடைக்கல, என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஊருக்கு போகலை, சென்னைக்கு அனுப்பிடுங்க, எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப வேதனையில் அவருடைய மனைவி சொன்னாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய காசு தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தாலி செயினை அடகுச்சி எனக்கு கொடுத்தாங்க. அவர் அப்படியே என் கூட சைக்கிளில் வந்து துலுக்கப்பட்டி வந்து ஒரு லாரி ஏற்றி விட்டு அங்கே சாத்தூர் வரைக்கும் நான் லாரியில் போயிட்டு, சாத்தூர்லேருந்து மறுபடியும் கோயில்பேட்டை வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு, கோயில்பேட்டை சங்கரங்கோயில் பஸ்ஸில் போயிட்டு இரவு 11 மணிக்கு தான் போய் சேர்ந்தேன். இதுக்கிடையில் அங்கே ஒரு பெரிய குளப்படி. என்ன குளப்படின்னா, மாப்பிள்ளை எஸ்கேப்பு, இந்த பெண்ணுக்கு விடிய காலம் மாப்பிள்ளை யார் அப்படின்னு மாப்பிள்ளை தேடுறாங்க. இந்த சொல்லையில் போகிறேன். ஊருக்கு போனே எங்கள் அம்மா என்னை பார்க்காங்க, என்னையா லேட்டு, நாங்கள் ஒன்றும் இல்லை மாட்டேன், சாப்பிட்டியான்னாங்க. சாப்பிடலன்னே. அவங்க சொன்னாங்க, சாம்பாரில் தம்பி சோத்துக்கு கொஞ்சம் தான் சோறு தண்ணி ஊற்றிட்டோம்னாங்க. பரவாயில்ல, சாதத்தை பிழிஞ்சு வச்சு கொடுங்கன்னு சொல்லி சாதத்தை வாங்கி ரசத்தை வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு எங்கேயா படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் படுத்துக்கிறேம்மாண்ணே. காரணம் கேட்டால், நான் சிறுபிள்ளையிலேருந்தே ஆலயத்திலே படுத்து பழக்கம். சின்ன பையனை வந்து ஆலயத்தில் படுப்பேன், ஆலயத்தை பெருக்குவேன், ஆலயத்தை துடைப்பேன், உதவி செய்கிற வீட்லேயே படுத்துருப்பேன். என்ன செய்யணே நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் போய் ஆலயத்தில் முழங்கால் போட்டு அவரை கேட்டேன், என் வாழ்க்கையின் நிலைமை என்ன? மைவனையே மைவித்த மைவனையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடோ இன்னலே. எங்களுக்கு டாக்ஸி உள்ள கல்யாணத்துக்கு கார் அமர்த்த முடியலை. 5 ரூபா கொடுக்கணும், கார் அமர்த்ததுக்கு 5 ரூபா கிடையாது. மாட்டு வண்டியில் வில்வண்டி மாட்டு வண்டி சொல்லுவாங்க. மாட்டு வண்டியில் பொண்ணு மாப்பிள்ளையே நாங்கள் கோயிலுக்கு போனோம். அந்த ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என் வாழ்க்கையின் முடிவு என்ன? என் வாழ்க்கையின் முடிவு என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்ற நாய் விடையேன், உன்னிடத்தில் வருவேன் நாடு சொன்னார். அப்படி விட்டு ஆச்சரியமாக கொடுத்து பெரிய கிருபையை தந்து ஒரு ஃபோட்டோவே எடுக்கலை. ஃபோட்டோ கேமரா காசு கிடையாது. இல்லை, ஆனால் என் மகா திருமணம் எப்படி நடந்தது தெரியுமா? அவ்வளோ கிராண்டாக. என் வீட்டு கடைசி கல்யாணம் நடக்கும்போது 14 பேராயர் வந்திருந்தாங்க. பேராயர்ஸ் மட்டும் 14 பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஐயா பழக்கம் இல்லை, 14 பேராயர் நடந்திருந்தாங்க. நினச்சி நான் பார்ப்பேன், வாழ்க்கையில் ரொம்ப நினச்சி பார்ப்பேன். என் கஷ்டத்தை நினச்சி பார்க்கும்போது என் மகள் அடிக்கடி சொல்லுவா, என் கடைசி மகள் அடிக்கடி சொல்லுவா, நேற்று கூட முந்தின கூட கிளம்பும்போது காலையில் பாம்பேக்கு ஏர்போர்ட்டு கிளம்புறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் எதுக்கோ அவர்கிட்ட பேசினேன். அவன் ஒரே மாதிரி சொன்னேன், எங்கள் அப்பா சாதாரண ஆள் இல்லை,
எங்கள் அப்பா சாதாரண ஆள் இல்லை. எப்படிம்மா சொல்கிறேன்னே, ஆம்பராகமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போவான், பெத்துவேல் வீட்டுக்கு போவான். பெத்துவேல் வீட்டுக்கு போகும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 24:35 என் எஜமான் செல்வ சீமானாராக இருப்பான், செல்வ சீமானுக்கு சாட்சி கொடுப்பான். அதுதான் என் மகன் சொன்னேன். அது மாத்திரமல்ல, என் மகன் ஆசிரியர் வேலை. அவன் என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நான் கூட்டு குடும்பத்துக்கு வரேன், நீங்களும் சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறீங்க, நான் வீட்டில் வசதி ரொம்ப கருவு, என் வேலையை மட்டும் விட முடியாதுப்பா, பார்த்துக்குவீனா சொன்னேன். கூட்டு குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன செய்யணும்னு தெரியல. லாஸ்ட்டாக போய் 5 வருஷம் போட்டு கொட்டியாச்சு, 5 வருஷம் போய். அதுக்கு பிறகு ஒன்று டிசைன் பண்ணணும், இல்லைன்னா எதாவது ஒன்று பண்ணணும். அப்படி சூழ்நிலை. பிரதர்ஸு அண்ணன் ரொம்ப கொஞ்சம் சொன்னாங்க என்கிட்ட, நமக்கு இந்த வேறு 10 அடையை சாப்பிடணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னைக்கு ட்ரை பண்ணேன். வேதவல்லின்னு சொல்லி ஒரு டெப்டி டைரக்டரம்மா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அந்த மட்டும் போய் என் நிலைமையை சொன்னேன். அம்மா என் நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை, ஒரு சூழ்நிலை அப்படின்னு. கடைசியில் அவன் காசு ரொம்ப வாங்கக்கூடிய காலங்களில் நடராஜன் சொல்லி டிபி ஆஃபீஸில் வேலை கிளார்க்கிட்ட பேசினேன். 250 ரூபா கொடுத்து, வெறும் 250 ரூபா. அந்த 250 ரூபா கொடுக்கறதுக்கும் ரொம்ப தூரம் என்னை நடத்தி கூட்டு போய் எங்கேயோ கூட்டு போய் மரத்தடியில் யாருக்கும் தெரியாமல் கையை விட்டு வாங்கினார். நினச்சி பார்த்து, இன்றைக்கி டேபிளே போட்டு கொட்டு என்றான், காசை டேபிளே போட்டு பேசி என்றான், இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு பேசி. அவன் லஞ்சம் மணிலான நேரத்தில் கிடைக்கல. அந்த அம்மாட்ட சொன்னேன். அந்த அம்மா யோசிச்சுட்டு விட்டுட்டாங்க. அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க. அவங்க மீட்டிங் இருக்க வரைக்கும் நான் அவங்க ஜீப்புக்கிட்டே நிற்கேன். ஜீப் வந்தால் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகலை, தள்ள வேண்டிய சூழலை. நான் தள்ளினேன். என் நிலைமையை பார்த்து அந்த அம்மா எனக்கு உடைந்த ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவன் வழி நடத்துகிற விதம், ஒவ்வொரு நாட்களும் நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இன்றைக்கி சென்னையில் நிறைய பேருக்கு ஒரு சென்ட் கூட இடம் கிடைக்காது. இன்றைக்கி ஆண்டவர் எத்தனையோ விதமான 5 பெட்ரோல் பங்க், 3 ஸ்கூலு, சோப்பு கம்பெனி, பெருங்காய கம்பெனி, மசாலா கம்பெனி, பொடி கம்பெனி, எத்தனையோ டயர் பிஸ்னஸ்ஸு, எத்தனையோ கணக்கு வழக்கான தொழில் தந்திருக்கார். காரணம் கேட்டால், கடவுளுக்கு வாழும்போது, கடவுளுக்கு மகிமைப்படுத்தி வாழும்போது, கடவுளை கனம் பண்ணி வாழும்போது துன்பம் வரும், வேதனை வரும், எது வந்தாலும் எத்தனையோ போராட்டம் வரும், எத்தனையோ கஷ்டம் வரும். ஒன்றுக்கும் கவலைப்படுறதில்லை. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி வேதத்தில் வாசிக்கிறோம். உன் வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? பிரியமாக வாழ்றியா? நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. வாங்கின கடன் கொடுக்கறது இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. 28ஆம் வாசிக்கும் போது 1லிருந்து 14 வருஷத்தை வாசிக்கும் போது, நீ அநேகர் கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டாய். நீ பட்டணத்திலும் வீதியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாபச தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 68 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம். 68 ஏக்கர் நிலம். ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட் சொல்லுவாங்கல்ல. கண்ணுக்கு அப்படி ஏன்னு கேட்டால், காலபதிக்கும் தேசம் அத்தனை சொந்தமத்தனை ஆண்டு சொல்கிறார்ல. என் 3 பிள்ளைகள். எனக்கு ஒரு மகள் தான் இங்கே அடிக்கடி இங்கே வர்றா, கட்சி ராஜகுமார் சொல்லி கோயம்புத்தூர்ந்து வர்றா, என்னோடய மூத்த மகள். இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணி நான் கிளம்பி வரும்போறேன், அப்போ நான் ஒரு ஆலயத்துக்கு பிரசங்கத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், பெரிய ஆலயத்துக்கு போகிறேன்ப்பா, என்னை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நானும் சொன்னேன், தாராவி ஆலயத்துக்கு நானும் போகிறேன்னே. அவள் ஒரே வார்த்தை சொன்னா, நல்லா பேசுங்க, வந்துடுற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்கிறேம்மான்னு சொன்னேன். இன்றைக்கி நிறைய மக்கள் கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால், ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. ஆதியாகமம் 26:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடினால 100 மடங்கு பலன் பெற்றான். 100 மடங்கு பலன் பெற்றான். அந்த பலனை பெறக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? அந்த பலனை பெற்றக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோமா? மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்காய்? போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, எது இருந்தாலும் சரி, வாழ்க்கை தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கணும்.
தேவனை மாத்திரம் சார்ந்து, அது மாத்திரம் இல்லை, ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை அப்படி வாழணும். என் குடும்பத்தை எத்தனையோ போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, தொழில் எத்தனையோ போட்டி உண்டு. ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது ஒரு குரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காத விதத்தில் வாசிக்கிறோம். 3 வருஷமாக லேசகட்டியாக திருநெல்வேலியில் இருக்கேன். பல போராட்டம். காரணம் கேட்டால் மக்கள் உண்மட்ட உள்ள கமிட்டி மெம்பராக உள்ள வாரான், டிசியாக வாரான், என்ன சம்பாதிக்கலாம், எவ்வளோ துட்டு எடுக்கலாம், எவ்வளோ காசு அடிக்கலாம் நினச்சி தான் வர முடிய ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை இல்லை. ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை இல்லை. திருச்சபை காசு எடுத்து வாழ்ந்த சரித்திரமே இல்லை. திருச்சபையில் அரசியல் பண்ணி திருச்சபை காசை கொள்ளையடிக்கணும் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஒரு தாளந்து வெள்ளிக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. சந்ததியை குஸ்வையா மாறினார். குஸ்வை மாத்திரமல்ல, சந்ததியே அழிஞ்சு போச்சு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 26:15 வாசிக்கும் போது யூதாஸ் கேட்பான், நான் உங்களை அவரை காட்டி கொடுக்க, நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்பான். 30 வெள்ளி காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க. 30 வெள்ளி காசு வாங்கினா ஒன்றால் வாழ முடிஞ்சுதா? வேதத்தில் வாசியம் இல்லை. மத்தேயு 27:4 வாசிக்கும் போது தேவாலயத்துக்கு வாரான், காசை தெய்வத்தை விட்டறிதான். குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே, குற்றம் ரத்தத்தை நான் காட்டி கொடுன்னு சொல்லிட்டான். வேதம் பரிசீலன்னு சொன்னாங்க, அது உன்பாடு, ஓம்பாடு, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. உடனே செய்ய முடியல. காசை விட்டெறிஞ்சிட்டு நான்கு கொண்டு செத்தான். ஐயா, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்வையானா நாண்டோடு சாதம் வாழ்க்கை. திருச்சபை பணத்தை சாப்பிடக்கூடாது. அனனியா சப்ராள் வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போஸ்தலர் 5 வாசித்து பாருங்க. அனனியா சப்ராள் ஒரு வருஷம் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேதுரு ஊழியக்காரனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பேதுருக்கிட்ட கொண்டு சொத்துக்களெல்லாம் விற்று கொண்டு வைக்க போகிறாங்க. விற்க போகும்போது அந்த சொத்தை விற்கும் போது புருஷனும் மனைவியும் அறிய ஒரு பங்கு வஞ்சித்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. பேதுரு கேட்கான், சொத்தை இவ்வளோத்தானே விற்றீங்கன்னு கேட்கான். உண்மை அவளுக்கு தான் விற்றோன்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், விற்குமனே உன் சொத்து தான், விற்றவரும் உன் மனம் தான்டா, ஏன் திருடுறான்னு கேட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு கீழே செத்து போகிறான். 10 வாலிபர்கள் போய் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. 3 மணி நேரம் கழிச்சு 3 hours கழிச்சு அவன் மனைவி உள்ள வாரா, ஒன்று மரியாதமாக உள்ள வாரா. சபையில் வரும்போது பேதுரு கேட்குறான், சொத்தை இவ்வளோத்தானா விற்றீங்கன்னு கேட்கான். ஆமாங்க. புருஷன் நீயும் கடவுளுக்கு பொய் சொல்ல உனக்கு என்ன வந்துன்னு கேட்கான். அவளும் இந்த வார்த்தையை கேட்டு செத்து போயிட்டான். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், திருச்சபைக்கு 10 ரூபா காணிக்க கொடுப்பான், 10,000 கேள்வி கேட்பான். வந்து 10 ரூபா காணிக்க கொடுப்பான், 10,000 கேள்வி கேட்பான். வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. உண்மையான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். 2000 மைல் கப்பலும் ஆண்டவர் வந்து அழைச்சிக்கணும் வந்து வச்சுருக்காரு. 2000 மைல் கப்பலுக்கு வந்து வாழ்ந்துருக்கீங்க. கெட்டு பட்டணம் போகணும்னு சொல்லலை. பட்டணத்தில் வெண்டு கெட்டு போகாமல் இருக்காமல் நிறையா உண்மையாக வாழ்ந்து சம்பாதிக்கிறதுக்கு கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகளிரையாக பெரிய ஆட்களையும் மாறணும் ஆண்டவர் கூட அழைச்சிருக்காரு. வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும். நிறைய பேர் சிலர் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, சாராயம் குடிக்கிறதுனால. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் ஐயா. போன வருஷம் மட்டும் சென்னையில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 230 கோடிக்கு சாராயம் விற்றுருக்கு. டாஸ்மார்க் கடை 230 கோடி சேல்ஸு. எவ்வளோ குடிகாரங்க இருக்க பார்த்தீங்களா கிறிஸ்தவங்க. ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை, அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை. அது வாழ்க்கக்கூடாது. எத்தனையோ விதமான கஷ்டம் வரத்தான், வேதனை வரும், எத்தனையோ கண்ணீர் பள்ளத்தாக்கம் வந்து எது வந்தாலும் சரி, வாழ்க்கை கடவுள் சீரான வாழ்க்கையாக வாழணும், உண்மையான வாழ்க்கையாக வாழணும். தாவீது ராஜா உண்மையாக வாழ்ந்தான், கடவுள் பிரியமான வாழ்க்கை மனுஷன். எத்தனையோ போராட்டம் வந்தது, ஆனால் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 15:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் தாசனாகி தாவீதோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர, உரியாவின் மனைவி பத்சேபாள் காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் உண்மையாக இருந்தான். விதத்தில் வாசிக்கல. அவன் ஏன் பாவத்தில்? ஆனால் 2 சாமுவேல் 11 வாசி பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா வீட்டில் உட்காந்துருக்கான், உபரிக்கு போகிறான். மேலே தூரத்தும் பார்க்கான், ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது யாருன்னு கேட்கான். என்னான்னு சொன்னோன்னா கொண்டு வர சொல்கிறான். தப்பு பண்ணிடுறான். தப்பு பண்ண ஆண்டவர் என்ன செய்யல பார்த்தீங்களா? பனிஷ்மெண்ட் எப்படி நடக்க பார்த்தீங்களா? 2 சாமுவேல் 12 தீர்க்கதரிசி நாத்தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு. நாத்தான் அனுப்பி ஒரு கதை சொல்கிறான். ஒரு பெரிய ஐஸ்வரன் வாழ்ந்தான்.
அநேக ஆடு மாடுகள் செல்வாக்கு திரட்சியாக வாழ்ந்தான். வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை குடியான வாழ்ந்தான். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தான். அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் படுத்துக்கிடும், கொடுக்க வாயில் கூட சாமிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த பெரிய ஐஸ்வரன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். விருந்தாளி வந்த உடனே அந்த ஐஸ்வரன் என்ன தெரியுமா, அவன்கிட்ட எத்தனையோ ஆடு மாட்டுக்கிட்ட இருந்தது, செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த ஏழை குடியான்ட்டு இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பாடு கொடுத்துட்டான். அவன் சொல்கிறான், சாவிராஜ கோபம் வருது, யார் இந்த மனுஷன், சாக்கடிக்குன்னு சொல்கிறான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்கிறான். தீர்க்கதை சொல்கிறான், நீ தான் அந்த மனுஷன், நீ இப்படிப்பட்ட பாரியை செஞ்சங்க. மனங்கசந்து அழுகிறான். ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவன் சாபத்தை பாருங்கள். அவனை பெற்றெடுத்த மகள் தாமார், பெற்றெடுத்த மகன் அம்மோன், அப்சலோமுடைய சகோதரி தாமாள். அம்மோன் இன்னொரு மனைவி மகன் சுந்தர சகோதரியை கெடுத்துடுறான். அவள் கெஞ்சி கூத்தாடுறா, எவ்வளவோ சொல்கிறா, கேட்கவே இல்லை. காரணம் பாவம். உங்களுக்கு பாவம் பின்தொடரும். நம்ம செய்த பாவம் தான் நமக்கு பின்னால் வரும், வேறு எங்கேயும் போகாது. நம்ம பின்னாலே தான் வரும், வேறு எங்கேயுமே போகாது, பின்தொடரும். அம்மு நிலைமை என்ன பார்த்தீங்களா, அப்சலமே அடித்து கொண்டுறது தான். பிறகு அவனுடைய மகன் அப்சலோம் தன் தகப்பனை பின்தொடர்ந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கான், வேதனை கொடுக்குறான். வெறுங்காலம் நடந்து அழுகுறான். அது மாத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 16:9 வாசிக்கவேன்னா, ஒரு மனுஷன் சீமையை பென்யமீன் கொத்ததுக்காரன் சொல்கிறான், தாவீதை பற்றி வெறுப்பா பேசுகிறான். இரத்த பிரியனே தொலைந்து போ சொல்லி கேவலமாக பேசுகிறான். காரணம், ஒரு பாவம் செய்ததுனால படுற வேதனை, அவள்பட்ட வேதனை. ஒரு பாவம் செய்வாயானா மனங்கசந்து அழுது அவன்கிட்ட கேளு, ஆண்டவரே என்னை மன்னிங்க ராஜான்னு கேளு. ஆண்டவர் உன்னை மன்னிக்க தெய்வமாக இருக்கிறார். மன்னிக்க தெய்வம் மாத்திரமல்ல, குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தெய்வமாக இருக்கார். இன்னைக்கு பாவத்தினால குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சாபங்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, மனைவி வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள். நினச்சி பார்க்கணும் ஐயா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் வேதத்தில் வாசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் உண்டு யாருனே குற்றப்படுத்தும்படி கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்து ஒருத்தரும் கேட்கல. குற்றமில்லா பரிசுத்தராய் வாழ்ந்தார். போராட்டம் வரும். தாவீது வாழ்க்கையில் தேவன் கஷ்டம் வந்தது. அவன் ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்தான். தேவனுக்கு சார்ந்து வாழ்ந்ததுனால அவனை ஒன்றும் செய்ய முடியலை. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவனை தாங்கினார். மனங்கசந்து அழுது தேவனுக்கு பகையுமா சாட்சியாக வாழ்ந்தனால தாவீது உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாருல்ல. அப்போஸ்தலர் 13:22 வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13:22 வாசி பார்த்தீங்கன்னா, பின்பு அவனை தள்ளி ஈசாயின் குமார், யாரை தள்ளி, சவுலை தள்ளி ஈசாயின் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி எனக்கு சித்தமான செய்வான் என்று சொல்லி அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறாரு. தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். நம்ம இருதயத்துக்கு, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மக்களை வாழ்கிறோமா? ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மக்களை வாழ்கிறோமா? எப்படிப்பட்ட மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? கரெக்டாக கேட்கணும். ஆண்டவரே முன்னுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழணும்னு சொல்லி கேட்கணும். நான் படிக்க காலத்தில் சிறுபையனாக இருக்கும்போது எங்களெல்லாம் வாத்தியார் குற்றாலத்துக்கு கூட்டு போகிறாங்க. நடந்தே தான் போனோம், வேறு வழி இல்லை. 10 கிலோமீட்டர் தூரம் ட்ரெயினில் ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்க. பவுர்ச்சத்திரம் தென்காசி வரைக்கும், பவுர்ச்சத்திரம் நடக்கணும், தென்காசி குற்றாலம் வரைக்கும் நடக்கணும். ஒரு பையன், என் கூட வந்த பையன், அவன்கிட்ட 20 ரூபான்னு திருடிட்டேன். 20 ரூபாய் எடுத்துட்டேன். 20 ரூபா காசை காணலை. அவன் நான் தான் எடுத்தேன்னு அவனுக்கு தெரியும். என்கிட்ட கேட்குறான், என் காசை நீங்கள் எடுத்துட்டீங்க, என் தந்துரு அப்படின்னு கேட்டான். நான் அவட்ட சத்தியம் பண்ணுறேன், நான் எடுக்கலை. இதுக்கு மேலே என்ன கேட்டேன்னா நான் வாத்தியார்ட்ட சொல்லிடுவேங்க. நான் பயந்துட்டான். நான் கேட்கல விட்டுட்டான். ஆனால் ஆண்டவர் நிறைய நாளுக்கு பிறகு எனக்கு உணர்த்தினார். காசை திரும்பி அவனை தேடி நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தேடி கொண்டு கொடுத்த ஒரு பிளாக் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் தேடி மன்னிப்பு கேட்டு வந்தேன். இதுதான் வாழ்க்கை. எப்படித்தான் மாற்றப்படணும். அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஒன்றுமே செய்யாது.
அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாவே வழியோ சந்தியமோ ஜீவனுமே.